ப்ளீஸ் இந்த வீடியோவை மட்டும் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்களேன். பிசாசை நான் நேரில் பார்த்து ஓட்டினேண்ணா, எனக்கே அது தெரியல. மம்மி சொன்னாங்க நான் தூக்கத்தில் ஏந்து அந்நிய பாஷையில் நிரம்புவேனா. சின்ன வயசுல நிறைய சொல்லியிருக்காங்க, நீ தூக்கத்தில் அந்நிய பாஷையில் நிரம்புவ. கொஞ்சம் ஏற்றி போக சொல்லுங்க, இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமாக உட்கார. காய்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் என்னன்னா, நான் அதே மாதிரி சிரிச்சா இந்த மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் நல்ல பல்லு தெரியுற மாதிரி சிரிச்சா கண்டிப்பாக மிளகா திம்பேன். இது மிளகா இல்லாமலாம் இல்லை, இது மிளகா தான் சரிங்களா. ஏமாத்தல, நிறைய மிளகா இருக்கு. ஸோ நான் சிரிச்சா மிளகா திம்பம்ல, கண்டிப்பாக சிரிக்க மாட்டோம்ல படுக்காளி பசங்களா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. சேலஞ்ச் ஸ்டார்டட். கமாண்ட பாத்தீங்களா? யாரையும் நண்பாத நண்பா கொட்டையை கடிச்சிருவாங்களா? எந்த கொட்டைடா? மாங்கொட்டையா பலா கொட்டையா? எந்த கொட்டைன்னு தெளிவா சொல்லு. ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே, ஆபாசம் தவிர்ப்போம். சிரிக்கல இப்ப சிரிக்கலாம், அப்ப நான் சிரிக்கல. அவ்வளவு பெரிய காமெடி ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? பட் பேட் வேர்ட்ஸ் பேசினாலே தாடா சிரிப்பு வந்துருது. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद. பாவம்ல, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு. பாவ். எனக்கு உண்மையா சிரிப்பு வரல அதை பார்க்கும்போது. ஏன்டா பச்சை போய் பேசுற? அந்த டயலாக பார்க்கும்போது தான் சிரிப்பு வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த காமெடியை பார்க்கும்போது சிரிக்கணும் சரிங்களா. அப்போ தான் நான் மிளகா திம்பேன். எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பானோ, எப்போ திம்மா எப்போ சாவான்னு. கரெக்டாக தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏற்காடு காஃபி. இது பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. போன வீடியோவில் மிளகு பற்றி போடும்போது ஒரு பீத்தசரிக்கு மிளகு சப்பி சாப்பிடணுமா அப்படியே சாப்பிடணுமான்னு கமெண்ட்ஸில் கேட்குறாரு. இதுக்கு சத்தியமாக எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு. இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு போடுவேனா, அப்படி போட்டிருந்தா அந்த இடத்துல எப்படியும் பீப் தான் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக காமெடியாக இருந்திருக்காது. ஸோ அதனால் விட்டுறலாம், நெக்ஸ்ட்டு போவோம். நான் உன் பொண்டாட்டி இல்லடா பொண்டாவனே. இத பாருங்களேன், இந்த ஓரமா லைட்டா தோ சிரிப்பு வருது. சிரிக்கல. ஏன் கெட்ட வார்த்தை வந்தாலே சிரிப்பு வருது? நேச்சுரலாகவே அப்படிதானா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? இது எனக்கு மட்டும் தானே, உங்களுக்கும் உண்டான்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. டப்பி சாத்திட்டு போய் பொழப்பாரு. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. சித்தப்பு வந்திருக்காரு. சரி ரைட்டு, சிரிச்சிடணும். இல்லை ஏமாத்த பண்ணேன் கைஸ், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மிளகா திம்பேன், கண்டிப்பாக சிரிப்பேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. என் பேரு சுய இன்பம் சுரேஷ். யாருல இருந்து எடிட்ரு? ஆண்டவரை பற்றி தப்பு எடிட் பண்ணாதீங்களே சரிங்களா. சரிங்க. இனி ஆண்டவர் எடிட் வரக்கூடாது. ஆண்டவர் பாவம். சரிங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் மாயாவும் ஏன் சொத்து. நீ என்னடா அப்படி சப்போர்ட்டுக்கு வர்ற? சப்போர்ட் இல்ல, வாய திறக்கல, அது கண் பார்வைக்கே அசைறிய. நீ சொல்றதுக்குலாம் ஆடுறியே. இல்லையே தலையாட்டி இந்த ஆடுறியப்பா. ஒவ்வொரு சீசன்லையும் அதில் பெஸ்ட்டு பேரை கிண்டல் பண்ணுவானுங்களே, ஆனால் இந்த சீசனை மட்டும் தான் என் தலைவி மாயாவையும் எங்கள் ஆண்டவரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணானுங்க? ஆனால் நல்லா இருக்கு, அவனை பண்ணல எடிட்லாம் சூப்பராக இருக்கு. டோரா புச்சி லவ் பிரேக்கப். நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நிறைய பணத்தை ஏமாத்திட்டாங்க, ஆண் பெண் காதலே அம்போன்னு போகுது, இதெல்லாம் ஏமாத்துறோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரு குசி இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் ஃபேக்கு, நான் சொல்றேன்னா எல்லாமே ஃபேக்கு. அது ஃபேக்கு. வியூஸுக்காண்டி பாருங்க, இப்போ பிரிஞ்ச மாதிரி 2 பேரும் தனித்தனியாக வீடியோ போடுவாங்க, 2 பேருக்கு வியூஸ் அள்ளும். அப்போ 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுவாங்க, அப்போவும் வியூஸ் அள்ளும், அப்போவும் எல்லாரும் பாராட்டுவீங்க.
இது நடக்காது என்னோட பாரு. இருக்கு, நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ல வந்துடாத அப்படின்னு. என்கிட்டயே எல்லாம் இருக்கு. வண்டி, ஜேஜிப்பு, ஜேஜிப்பு, ஜேஜிப்பு. ஜேசிபி, ஜே ஜீப்பு. இது ஜீப் இல்ல, ஜேசிபிடா. நம்ம கேஸ்கார் அண்ணனை பத்தி நான் பேசி ஆகணும். தலைவர் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவருக்கு கீழே கமெண்ட் வரும் தெரியுமா, அந்த ஒரு கமெண்ட்ல கூட இவர் போய் யாரையுமே திட்டி நான் பார்த்ததே இல்லை, திட்டவும் மாட்டார். அதே மாதிரி அவரை பற்றி யாராவது ட்ரோல் வீடியோ போட்டா, ஏன் நானே போட்டிருந்தேன், அதுக்கு கூட கமெண்ட்ல வந்து சிரிச்சிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி யார் ட்ரோல் பண்ணாலும் அந்த கமெண்ட் கீழே போய் சிரிக்கிறது, ஏதாவது ஜாலியாக பேசுறது, அந்த மாதிரி தான் இருக்காது தெரியுமா. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவரை போய் கலாய்ச்சிட்டு இருக்கீங்களே. இவரை பற்றி இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த வீடியோலையும் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு பாருங்களேன். கமெண்ட் போடும் நண்பர்களே, கமெண்ட் போடுறதுக்கு என்னென்ன குரூப் வச்சிருக்கீங்களா இல்ல பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? என்ன கமெண்ட் என்ன புது புது கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சி இப்போ போடுறீங்க? யார் இவனை திட்ட வேண்டாம், இவர் மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோ. அவர் இவ்வளோ பெருந்தன்மையா ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுலேயும் போய் இப்படி திட்டினா உண்மையா நல்ல மனுஷங்க. அவன் கிடக்குறான். ஆனால் நானும் 2-3 நாளாக கேஸ் கேட்டே இருக்கேன், வந்து போட மாட்டேக்காரு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. மாலாக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா? என்ன சொல்லணும்? மாலாக்கா, ஐ லவ் யூ. இந்த ஊர்லயே நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு நீதான்டா. இதாடா சரிவா. சரி, நெக்ஸ்ட் அங்க இனிமே தாங்க வீட்ல ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. போகலாம். ரைட், ஆளவுறோம் மாற்றி உள்ளது எரிச்ச மேரகளை. பெஞ்சா புயலால் நிறைய மழை பெஞ்சு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சேதம் ஏற்பட்டுச்சு. நிறைய வீட்டுக்குள்ள போய் தண்ணி சாப்பிடவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் கடைக்குள்ள தண்ணி போயிட்டு பொருள்லாம் வீணா போயிடுச்சு. அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. எல்லாமே நான் எங்களை மாதிரி தான் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சேதம் எச்சா புயல் பண்ணிடுச்சு. எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு பாட்டி வந்து பூக்கடை வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு கூட மழை ரொம்ப மழை பெஞ்சு அந்த தண்ணியில அவங்க கடையை அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு வந்து சோஃபா வேணா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். சென்னையிலேயே வாங்க முடியாத பிரைஸ்க்கு எங்க மக்களுக்கு பண்ணி. அட பாவி சண்டாளா, அட பாவி சண்டாளா, நானே ஏதோ ஹெல்ப் பண்ண போறேன்னு நினைச்சோம்ல. நீ ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த டைமையும் ப்ரொமோஷனை பண்ணிட்டு இருக்க பத்தியா, நல்லா இருப்ப. புற்று, நீ ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி இந்த டைம்லயும் நான் சோஃபா வந்து நல்ல பிரைஸ்க்கு பண்ணி தரேன் சொல்லாத. அவன் இங்க செத்துட்டு இருக்கான், இங்க சோஃபா வந்து பிரைஸை கம்மி பண்ணி தரானா. பிச்சு போடுவோம் பிச்சு. இன்னும் பெஸ்டா வேற ஏதாவது யாராவது வந்து உங்க கண்ணத்து குழி அழகா இருக்கு அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு வெக்கம் வரும் எனக்கு. எனக்கு தெரியவே இல்லையம்மா. இதுதான் உள்குத்தோ. என்ன கோபினே அசால்ட்டா கலாச்சிட்ட. ஆக்சுவலி மணி அண்ணா வந்து என்னோட அண்ணா. மணி அண்ணாவா? அவங்க வந்து வேற லெவல் ஒரு டான்ஸ். மணி அண்ணா வந்து என்னோட அண்ணா, மணி அண்ணா வந்து என்னோட சித்தப்பானா சொல்ல முடியும். மணி வந்து என்னோட அண்ணன். இப்போ ஓகேவா? ஓ, மணி உங்களுக்கு அண்ணன். மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அண்ணன் நீங்க என்னலாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் பாத்துருமா? அண்ணன் கூட தான் இப்ப நக்கி நக்கி ஆடுவீங்க. நல்ல பழக்கம், என்ஜாய்டு. 2024 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டாவே பிறக்குது. இந்த சிறப்பான ஆண்டுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. யாரெல்லாம் கருப்பா இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஆண்டுல ஜெயிப்பாங்க. கருப்பானவர்களுக்கு யோகமான காலம். கருப்பானவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 பிறகு. என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? என்னதான் பிரச்சனை? ஓப்பனா எனக்கு சிரிப்பண்டா. நானு என்ன கம்பளம் எல்லாம் அவுத்துட்டுக்கிறேன், முடியல இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்கிறேன். அடங்கொம்மால ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நெவர் சிரிக்கல. எல்லாரும் உடனே புறப்படுங்க, தேவையான ஆயுதங்களை எடுத்துக்குங்க, அவனை உடனே அழிச்சாகணும். ஐயா மந்திரம்
சிரிச்சிட்டியாடா மழை சிரிச்சிட்டா பக்காவா செட் ஆகல. அது மொட்டையன்ட்டு சொல்லு, மொட்டையன்ட்ட அந்த படத்துல உள்ளவனு மொட்டைதான், கேப்டன் பிளாக்கும் மொட்டைதான். சிரிப்பு வந்துட்டு. ஸோ சாப்பிட்றேன். இல்லை சிவப்பு கலர் ரொம்ப உரைக்குமால, பச்சை கலர் திங்கவா? ரெண்டுமே ரொம்ப உரைக்கும்ல இந்த மிளகா. முழு மிளகா தான். அப்பா என்ன இப்படி வரைக்கி? இது சாதா மிளகா பயங்கரமா உழைக்கிற. அப்பா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்ப்பா. ஒரு மிளகாவே திக்க முடியல. நல்ல வேலை சிரிக்காம இருந்தேன். சரி கடைசியா ஒரே வீடியோ மட்டும் பார்த்துட்டு போ. அதுக்கு சிரிச்சிடும்ல. சரி ஓகே, சிரிக்க மாட்டேன், நம்பி பார்ப்போம். ஒரு வீடியோ சிரிச்சிடாதல. என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 சவரன் நகை போடுவோம், ஒரு கார் வாங்கி வைப்போம். உன்னோட வாடையில படுக்கிறதுக்கு பாடையில படுத்துட்டு எவன் பண்ண கமெண்ட்ல இது ரசிச்சு எழுதிருக்காமல. பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு சிரிச்சு தொலைச்சிட்டப்பல. தேவையில்லாம இந்த வீடியோக்கு நான் என்ன சிரிச்சேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ பெரிய காமெடியான்னு தெரில. பட் அதை வந்து என் இடத்துல இருந்து ரீட் பண்ணா தெரியும்ல. தின்னு தொலைதேன். இந்த வாட்டி சோப்பு கலர் எடுப்போம். டேஸ்டே சுத்தமாக நல்லா இல்லை. பச்சை இலையே தின்ன மாதிரி. வா வரைக்கு போகிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகுது. பா இன்னும் வர போறீக்கு சாய். அப்பா சொல்லு என்னாச்சு? முடியல. நீ சேலஞ்சே பண்ண மாட்டோம்ல, வீடியோ முடிச்சுக்கிறோம்ல. சத்தியமாக முடியல, வயிற்ற கலைக்கிறோமோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்பா. பாய் பாய்.